ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு பொங்கல், மொத்த ஏரியாவும் க்ளோஸ். பொங்கல் சாப்பிட நினச்சது குத்தமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஏதாச்சும் இனிப்பாக சாப்பிடணும் போல் இருந்தது. அதான் சக்கரை பொங்கல் செய்யலான்னு யோசிச்சா, சக்கரை பொங்கலுக்கு முக்கியமான விஷயமே முந்திரி திராட்சை தான். அதுவே இல்லை. அப்புறமா டப்பாவில் அங்கே இங்கேன்னு ஏதாவது போட்டு வச்சுருப்போமே, அதெல்லாம் தேடி எடுத்து பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே சக்கரை பொங்கல் நமக்கு கை வந்த கலை. அதான் சித்திரை ஒன்றா சக்கரை பொங்கல், மார்கழி ஒன்றா சக்கரை பொங்கல். ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா சக்கரை பொங்கலாக செய்கிறீங்க போதும்னு எங்கள் பாப்பாவே சொல்லிருச்சு. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தாங்க பொங்கல் செய்கிறேன். இந்த பொங்கலில் என் ஃப்ரெண்டு சொன்னால் கிராம்பு லைட்டாக போட்டு பொங்கல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. நான் பொங்கல் செஞ்சு இறக்கி வைக்கிறப்ப கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துப்பேன். அப்போ தான் கோவில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பொங்கல் டேஸ்ட்டில் முன்ன பின்ன இருந்தாலும் டெக்கரேஷனில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதாங்க ஒரு நல்ல இலையை எடுத்து அதை நல்லா கட் பண்ணி பொங்கல் வச்சு சாப்பிட்டா தாங்க ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்கேல் மட்டும்தான் இல்லை, மற்றபடி சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். பொங்கலும் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பொங்கல் சூப்பராக இருந்தது. ஆனாலும் என்னதான் கைவந்த கலையாக இருந்தாலும் லைட்டாக வெல்லம் மட்டும் பத்தலை. மற்றபடி எல்லாம் சூப்பர் தான். அப்புறம் என்ன, பொங்கல் ப்ரிப்ரேஷன் 1 மணி நேரம், பாத்திரம் க்ளீன் பண்ண 2 மணி நேரம், அவ்வளோதாங்க.